அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இவரிடம் பரீட்சைக்கு தோற்றவுள்ள காப்புதா சாதாரணதர மாணவர்களுக்கு வினாத்தாள் 2 ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான வினா ஒன்றுக்கு விதம் விடியளிக்கலாம் என்பதனை இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம். எனவே இவ்வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறவும். 2 தன்னார்வலர் அமைப்பொன்றில் 2024 வருட அங்கத்தவர்களில் ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையை விட 15 அதிகமாகும். 2025 வருடத்திற்கு புதிதாக அங்கத்தவர்களை இணைத்து கொள்ளும் போது ஆரம்பத்தில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கையின் மும்மடங்கின் சரி அரைவாசிக்கு சமமான ஆண்களும் முன்பிருந்த பெண்களின் எண்ணிக்கைக்கு சமமான பெண்களும் புதிதாக இணைந்த பின் அமைப்பின் மொத்த அங்கத்தவர்களின் எண்ணிக்கை 150 ஆகும். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு தன்னார்வலர் அமைப்பில் 2024 வருடத்தில் அங்கத்தவர்கள் ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையை விட 15 அதிகமாகும். 2025 ஆண்டில் புதிய அங்கத்தவர்களை இணைத்துக் கொள்கிற சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஆண்கள் எப்படி இணைக்கணும் என்றால், முன்பிருந்த ஆண்கள் எண்ணிக்கைன்ற மும்மடங்கிலும் சரியரவாசிக்கு சமமான ஆண்களும் முன்பிருந்த அதே அளவு பெண்களையும் இணைத்து கொண்ட பிறகு புதிய ஆண்டில் மொத்தமாக 150 அங்கத்தவர்கள் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது வினா 2024 வருடத்தில் இருந்த ஆண் அங்கத்தவர்களின் எண்ணிக்கையை எக்ஸ் எனவும் பெண் அங்கத்தவர்களின் எண்ணிக்கை y எனவும் கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடி ஒன்றை ஆக்குக. 2024 இருந்த ஆண்கள் எண்ணிக்கை எக்ஸ், அதே போல் அவ்வாண்டில் இருந்த பெண்களின் எண்ணிக்கை y என்று கொண்டு ஒரு சோடி ஒருங்கமை சமன்பாட்டை அமைக்கட்டான். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னா, அச்சமன்பாடுகளை தீர்த்து 2024 ஆண்டில் ஆண் பெண் அங்கத்தவர்களின் எண்ணிக்கைகளை தனித்தனியே காண்க. அப்போ 2024 இருந்த ஆரம்பத்தில் 24ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்ட அங்கத்தவர்கள் ஆண் பெண் எண்ணிக்கை தான் கேட்டிருக்கு. மூன்றாவது வினா என்ன கேட்டிருக்கேன்னா, புதிய அங்கத்தவர்கள் இணைக்கப்பட்டதன் பின் அமைப்பின் ஆண் அங்கத்தவர்களின் எண்ணிக்கை பெண் அங்கத்தவர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கென காட்டுக. இப்போ 3 வினா. முதல் ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை நாங்கள் உருவாக்கினோம்னு சொன்னால் 2 புள்ளிகளும், அதை தீர்க்க 6 புள்ளிகளும், அந்த புதிய அங்கத்தவர்கள் இணைக்கப்பட்ட பிறகு ஆண்கள் எண்ணிக்கை பெண்கள் எண்ணிக்கையில் 2 மடங்கு காட்டினோம்னால் அதுக்கு 2 புள்ளியுமாக மொத்தம் 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அந்த ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை உருவாக்குவோம். இப்போ ஆண் அங்கத்தவர்கள் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் பெண் அங்கத்தவர்கள் எண்ணிக்கை y எனவும் எடுக்க சொல்லியிருக்கு. அதை நாங்கள் குறித்து காட்டியிருக்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கை விட 15 அதிகமாக. அப்போ ஆண்களின் எண்ணிக்கையிலிருந்து பெண்களின் எண்ணிக்கை கழிச்சவண்டா என்ன வரப்போகுது? 15 வரப்போகுது. அப்போ முதலாம் சமன்பாடு எப்படி எழுதலாம் என்றால், ஆண்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு, பெண்களின் எண்ணிக்கை y, ஆகவே எக்ஸிலிருந்து y கழிச்சவண்டா 15 என்று காட்டலாம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கப்பட்டா, ஆரம்பத்தில் இருந்த ஆண்கள் எண்ணிக்கையோட புதிதாக சேர்க்கப்பட்ட ஆண்கள் எண்ணிக்கையும் புதிதாக சேர்க்கப்பட்ட பெண்கள் எண்ணிக்கையும் கூட்டி 150 அங்கத்தவர் இருக்கான்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆரம்பத்தில் இருந்த ஆண்கள் எண்ணிக்கை எக்ஸ், புதிதாக சேர்க்கிறது என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்த அங்கத்தவர் எண்ணிக்கைன்னா 3 மடங்கிலும் சரியரவாசி. அப்போ 3 மடங்குண்டால் ஆரம்பத்தில் இருந்த ஆண்கள் எண்ணிக்கை எக்ஸ் என்று காட்டியிருக்கு. அப்போ எக்ஸின் 3 மடங்கு. இப்போ 3x என்ன செய்யணும்? 2ஆல் வகுக்கணும். இப்போ 3x இன்கள் 2 எக்ஸோட கூட்டணும். சக ஆரம்பத்தில் இருந்த பெண்கள் எண்ணிக்கை y, இப்போ தற்போது சேர்க்கப்பட்ட பெண்கள் எண்ணிக்கை y என்றால் இப்போ y சக y சமன் 150 காட்டியிருக்கிறோம். இனி இதை கூட்டணும். அப்போ கூட்டுறோன்னா பகுதி எண்களை சமப்படுத்தணும். அப்போ நான் 2x மேல் 2 சக 2 3x சக 2y 150 காட்டலாம். இனி பகுதி எண் 2 சமன் சொன்னால் தொகுதி அப்படியே கூட்டலாம். இப்போ 2 5x சக 2y சமன் 150 காட்டலாம். இனி நாங்கள் சமன்பாடுகளை சமப்படுத்தணும். அப்போ சமப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, முதலாம் சமன்பாட்டை 2ஆல் பெருக்குவோம். இப்போ எக்ஸை y சமன் 15 என்றால் அதை 2ஆல் பெருக்கினீங்கன்னா 2x 2y சமன் 30 காட்டலாம். இனி இந்த 2ஆம் சமன்பாட்டையும் 3ஆம் சமன்பாட்டையும் வச்சு கொண்டு செய்யலாம்னா இந்த சமன்பாட்டை தீர்க்கலாம். இதில் பாருங்க y-ன்ற குணகம் சமனாக இருக்குது, அதே நேரத்தில் மாறுபட்ட குறிகளாக இருக்குது. இப்போ குணகங்கள் சமனாக இருந்து மாறுபட்ட குறிகளாக இருந்தால் அந்த கணிகத்தை நீக்கிறது சுகம். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த 2ஆம் சமன்பாட்டோட 3ஆம் சமன்பாட்டை கூட்டுவோம். கூட்டினீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால், இந்த y நீக்கப்படும். அதில் 2x இருக்குது, இதில் 2 5x சொன்னால் 2x, ஆக கூட்டினா 4 5x 180.
இனி இந்த 180 4/5 வகுக்கணும். வகுத்தீங்கன்னா பிள்ளைகள் எக்ஸாமனோட இருக்க போதுன்னா 40 இருக்கும். நீ எக்ஸாமன் 40 என்ன செய்ய போகிறீங்கன்னா சமன்பாடு 1 பிரதியிடுவோம். அப்போ எக்ஸாமன் 40 கொண்ட சமன்பாடு 1 பிரதியிடுறத நான் அந்த அம்புக்குறி போட்டு 1 காட்டியிருக்கிறேன். முதலாம் சமன்பாட்டை எழுதுவோம். எக்ஸய y சமன் 15. இனி எக்ஸுக்கு பதிலாக 40 பிரதியிடுவோம். 40 சய y சமன் 15. இனி என்ன செய்ய போகிறோம்னா அந்த 42 பக்கம் கழிப்போம். கழிச்சோம்னா சய y சமன் 25 அந்த 40 15 40 கழிச்சோம்னால் என்ன இருக்கும் சய 25. 2 பக்கம் சய இருக்கிறவுடைய சயவாலை பெருக்கி விட்டோம்னா y சமன் 25. அதாவது 2024ஆம் ஆண்டு இருந்த அங்கத்தவர்களில் ஆண்கள் எண்ணிக்கை 40, பெண்கள் எண்ணிக்கை 25 கண்டுட்டோம். சரிதானே? ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்கள் எண்ணிக்கை பெண்கள் எண்ணிக்கைன்ற 2 மடங்கு காட்டணும். அப்போ 2025 இருந்த ஆண்கள் எண்ணிக்கையை நாங்கள் 2x காட்டியிருக்கிறோம். அப்போ நாங்கள் எக்ஸுக்கு 40 கண்டுட்டோம். இனி என்ன செய்ய போகிறோங்க 5 40 பெருக்கி 2 வகுக்க போகிறோம். இப்போ 42 வகுத்தீங்களா 20 25 பெருக்கிறீங்கன்னா 100. இப்போ 2025ஆம் ஆண்டு இருந்த ஆண்கள் எண்ணிக்கை 100 இருக்க போது. பெண்கள் எண்ணிக்கை என்ன இருக்க போகுதுன்னா 2y. அப்போ 1y என்னென்று கண்டிருக்கிறோம் 25. இப்போ 2y வந்து எவ்வளோ இருக்க போது 50 இருக்க போகுது. இப்போ பெண்கள் எண்ணிக்கை 50 இருக்க ஆண்கள் எண்ணிக்கை 100 இருக்கு. ஆகவே என்ன இருக்க போது 2 மடங்காக இருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா அந்த 2y 2 பெருக்கி 102 காட்டுறோம். காட்டினா என்ன இருக்கும் பெண்கள் 2 மடங்கு பெருக்கைக்கு ஆண்கள் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்குது. சரிதானே? ரைட். அப்போ இவ்வாறு நாங்கள் ஒருங்கிணைந்த சமன்பாடுகளை உருவாக்கி விடையளிக்கிற சந்தர்ப்பத்தில் முழுமையான நாங்கள் 10 புள்ளிகளை பெறலாம். அப்போ முன்னர் நான் குறிப்பிட்டது போன்று சமன்பாடுகள் உருவாக்கிக்க 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுவோம். அதே போல் இந்த சமன்பாடுகளை தீர்க்க 6 புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 8 புள்ளிகள். அதுக்கு பிறகு இந்த 3வது வினாக்கள் ஏதாவது ஒரு சமநிலை தொடர்போ அல்லது இவ்வாறான ஒரு தொடர்புகள் சொல்லப்படும். 2 மடங்கு இல்லை 3 மடங்கு அரை மடங்கு காட்ட சொல்லி அவ்வாறு காட்டுற சந்தர்ப்பத்தில் மேலும் 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறு வினாக்களை முழுமையாக செய்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் 10 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், புதிதாக இணைந்து கொள்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களும் பயன்பெறக்கூடியவாறு அதிகம் பகிர்ந்து உதவுங்கள். இலங்கையில் உள்ள அனைத்து பாகங்களிலும் கணித பாடத்தில் சிறப்பு தேர்ச்சியை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல இறை ஆசி வேண்டி உங்களுக்கு வாழ்த்துவதுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.